ரகசியம் பேசலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் யாருமே 100% பிஸி இல்லைங்க. ஒருத்தரால் அவங்களோட பசிக்கும் தூக்கத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்க முடியும். எப்படி சாப்பிடாம தூங்காம ஒருத்தரால் நிம்மதியாக வாழ முடியாதோ அதே மாதிரி தான் அன்புன்னு ஒரு விஷயம் இல்லாமல் ஒருத்தரால் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த அன்பை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அவங்க கெட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ உங்ககிட்ட இருந்த அவங்களோட அன்பு குறையுது அப்படின்னா அவங்களுக்கு வேற இடத்துல இருந்து அந்த அன்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, உங்க மேல இருந்த அன்பு குறையுதுன்னு எப்படி நீங்க ரியலைஸ் பண்றதுன்னு ஒரு சில சிம்டம்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் காலில் அவங்க கூட பேசும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க கூட காலில் பேசுகிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு ஏன்னு அவங்கக்கிட்ட கொஷின் பண்ணிங்கன்னா சில்லியாக ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உடனே ப்ளூடிக் வராது, டிலே பண்ணி தான் மெசேஜ் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க வேற ஒருத்தவங்க கூட அதே டைமில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நேரில் மீட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணுறதுலேயே குறியாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத போது அவங்க உங்களுக்கு காட்டின அக்கறை குறையிறது ஃபீல் ஆகும். அவங்க உங்க கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க கவனம் நீங்கள் பேசுறதுல முழுமையாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் பேசினாலும் அதில் என்ன குறை இருக்குன்னு தேடுவாங்க. அதை பெருசுப்படுத்தி 100 தடவை குத்தி குத்தி காட்டுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட பெரிய குறையா பேச ஆரம்பிப்பாங்க. சம்பந்தமே இல்லாம சந்தேகப்படுவாங்க, அடிக்கடி சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ற மாதிரி உங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கும் நடந்திருந்தா இல்லை நடந்துக்கிட்டு இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் உங்களுக்கும் உங்கள் மனசுக்கும் நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம துவண்டு போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற எதையெல்லாம் தப்பு இல்லை குறைன்னு சொல்றாங்களோ அது எல்லாமே ஒரு சமயத்துல அவங்களால ரசிக்கப்பட்டவை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நீங்க இல்லாம அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னா உங்களாலும் அவங்க இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்பணும். உங்களோட இந்த நம்பிக்கை உங்கள் லைஃப்பை அகைன் நீங்கள் ஹாப்பியாக லீட் பண்ண உதவும். பி ஹாப்பி ஆல்வேஸ் விதவுட் எனி ரெக்ரெட். பை. See you in next video.